சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. இதுவரை விரயஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருடம் பிறந்த 18 தினங்களுக்குள்ளாகவே ராசிக்கு ஜென்மத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஜென்மத்திலே குரு பகவான் வருகிறார் என்று சொன்னாலும் கூட அவருடைய பார்வை பலத்தால் பலவிதமான நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக நல்ல மேன்மையை பெறுவார்கள். தன்னுடைய உயர்கல்விக்காண்டி வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு எங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், தனக்கான வாய்ப்புகள் எந்த நாட்டிலேயோ எந்த மாநிலத்திலேயோ எந்த மாவட்டத்திலேயோ கிடைக்கணும்னு சொல்லி தடுமாறி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சட்டுன ஒரு வாய்ப்பை இந்த வருடம் குரு வந்தவுடனே அவர்களுக்கு நடக்கும். மற்ற கிரகங்களுடைய நிலவரங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையும். அதே போல் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் அந்த காலங்கள் அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது அரசு வேலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், ஒரு இடம் மாற்றத்தை எதிர்நோக்கிய ஒரு மாற்றமாக இருக்கலாம், அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு விதமான நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உயரதிகாரிகள்னால, அவங்க கூட படிக்கிறவங்கனால, இந்த மாதிரி அவங்க கூட வேலை பார்க்குறவங்கனால இந்த நெருக்கடிகளெல்லாம் இந்த ஆண்டுகள் நிறைவு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் எல்லாருடைய கனவும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சொந்த வீட்டில் குடிபெறணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அந்த சொந்த வீட்டு கனவு இந்த வருடம் அவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவு ஏற்படும். வாடகை வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த முதலாளிகளால். அதிலிருந்து ஒரு விதமான விடுதலைகள் கிடைக்கும். உயர்கல்வி படிப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப பேர் மருத்துவமனைக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மருத்துவமனைக்கு போயும் கூட தீர்வுகள் கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் பிறந்த உடனேயே குழந்தை உற்பத்தி ஏற்படுவதற்கான அற்புதமான ஆண்டாக அமைய இருக்கிறது. ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு நல்ல அறிவு, ஆற்றல், அவர்களால் புகழ், கீர்த்தி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி கடன் கொடுத்தேன் சார், கொடுத்த கடன் வரவே இல்லை. பேங்க் வாசலில் ஒரு கடனுக்காண்டி போய் உட்கார்ந்துருக்கேன். மேனேஜர் பார்க்காம கண்டுக்காம போய்கிட்டே இருக்கிறார். அவருடைய பார்வை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் குருவருளால் திருவுருள் கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல் பொண்ணு தேடி அலைகிறவங்க, ஏற்கனவே திருமணம் முடித்து விவாகரத்து நிலையில் இருப்பவர்கள், கோர்ட்டு வாசலிலே காத்திருப்பவர்கள், அல்லது விவாகரத்துக்காக அவர்கள் போயும் கூட சரியான அந்த நடவடிக்கை நடக்காமல் ஒரு மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ அந்த வழக்குக்கு வராமல் காலதாமதம் படுத்தி கொண்டிருந்தால் இருவரும் சமமாக ஒத்து வாழலாம் என்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். பிரிவை கொடுக்காத ஒரு ஆண்டாக இருக்கிறது. அதே போல் புகழ் பெறுவார்கள். இந்த அரசியல் தலைவர்கள், இந்த ராசிக்காரர்கள் இருப்பவர்கள் அதீதமான வெற்றிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு உச்சத்தை தொடுவார்கள். ஆனாலும் கூட நீர் சம்பந்தப்பட்ட இடங்களில், அதாவது அருவி, குளம், கம்மா, இந்த மாதிரி இடங்களில் குழந்தைகளுக்காக ஒரு நீச்சல் பழக்கிறோம், அல்லது அங்கே போய் நின்று செல்ஃபி எடுக்கிறோம், மலையில் ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டுகள் இந்த ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாது. எதிர்பாராத விபத்துகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. களவு போவதற்கான சூழ்நிலை, களவு என்றால் திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் பொருள் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணம் பண்ணும் பொழுது கவனமாக போகணும். ஒரு இடத்துக்கு குளிக்க போகும்போது ஒரு தெய்வீக ஸ்தலங்களுக்கு போவாங்க, அங்கே போய் பொருள் காணாமல் போயிடும். அல்லது ஒரு கல்யாணத்திற்கு போவாங்க, சுபகாரியங்களுக்கு போவாங்க, அங்கே போய் தன்னுடைய ஆபரணங்களை இழக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி சுபகாரிய நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது தன்னுடைய உடைமைகள், ஆபரணத்தை கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ரிஷபராசி மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசியாகவே இருக்குது. அருமையாக சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வெற்றியாக இருக்கும், கவனம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கும், ஒரு அவங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு பெரிய படிக்கட்டாக இருக்கும்னா எந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ்? பொதுவாக ரிஷபராசிக்கே ஒரு விதமான ஈகை குணம் நிறையா இருக்கும். கொடுத்து உதவணுங்கிற எண்ணம் இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வருடம் அவர்கள் நிறைய உதவி செய்யக்கூடிய மனநிலை வரும். ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணும்பொழுது கூட, ஒரு ரயில் நிலையத்தில் போகும்போது கூட, வீட்டு வாசலில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு உதவிகள் கேட்டால் கூட அவர்கள் இந்த வருடம் தவிர்க்காமல் செய்ய வேண்டும். அந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அது 4 சக்கர வண்டியாக இருக்கலாம், ஒரு குச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உதவியை இந்த வருடம் அவர்கள் செய்ய வேண்டும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். இவர்கள் பொதுவாக மீனாட்சி அம்மன் கோவில் சென்று அங்கு ஏதாவது ஒரு அன்னதானங்கள் சாது சன்னியாசிகளுக்கு செய்து வந்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். வீட்டிலே சாலகிராம கல் என்று சொல்வார்கள், அதை வாங்கி வைத்து பெருமாளை வழிபாட்டு வந்தார்கள் என்றால் லட்சுமி கடாட்சியம் ஏற்படும்.
தாமரைத்தண்டு திரியிலே விளக்கேற்றி வந்தார்கள் என்றால் இந்த ஆண்டு அவர்களுக்கு செல்வம் நீங்காமல் இருக்கும். புதன் சனிக்கிழமைகளிலே நகை வாங்குவதை, நகை அடகு வைப்பதை இவர்கள் இந்த வருடம் தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக ஒரு செல்வம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த லட்சுமி வழங்குவாள் என்பதால் ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டு வருவது, ஸ்ரீரங்கம் செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலையும் தாயார் சன்னதியும் சென்று தாமரை மலரிட்டு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு வந்தார்கள் என்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தீராத நோய் தீர்வதற்கு துளசி தீர்த்தம் அருந்தி வர நல்ல நன்மைகள் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமியை கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள் என்றால் மகாலட்சுமி அவர்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வாள். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பொதுவாக உதவி பண்ணுறதுங்கிறதே வந்து கடவுளுக்கு செய்கிற சேவை மாதிரி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்காக சொல்லியிருக்கீங்க.